அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. உண்மையான கடவுளாகிய அவர் ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். புகாரி இமாம் சொன்னதாக சரித்திரத்தில் பதியப்பட்ட விஷயத்தை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஹதீஸ்களை பதியும் போது கிட்டத்தட்ட 7 லட்சம் ஹதீஸ்களை தான் சேகரித்ததாகவும், அந்த 7 லட்சம் ஹதீஸில் ஏற்புடையது அல்ல அப்படின்னு கிட்டத்தட்ட 6,93,000 ஹதீஸை நிராகரிச்சிட்டதாகவும், ரெஃப்யூஸ் பண்ணிட்டதாகவும், மீதி இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய மிகச் சரியான எண்ணிக்கை சொல்லணும்னு சொன்னா 7,275 மொத்தம் அவர் கலெக்ட் பண்ணதாக சொல்லப்படுறது. ஒருத்தர் 6 லட்சங்கிறாங்க, ஒருத்தர் 7 லட்சங்கிறாங்க. ஒரு 7 லட்சத்துக்கே வாங்கலாம். அதுல 6,92,000 சில்லற ஹதீஸ் அவரே ஏற்புடையது அல்லன்னு தூக்கி போட்டுறாரு. 7,275 ஹதீஸ். இந்த 7,275 ஹதீஸ்ல திரும்ப திரும்ப வர்ற ஹதீஸ்கள் நீங்களாக 4,110 ஹதீஸ். கிட்டத்தட்ட 99% ஹதீஸ் அவரே தூக்கி போட்டுறார். 4,110 ஹதீஸ். இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே சில பேரோட பல பேரோட விவாதத்திலையும் பேசியிருக்கிறோம், பல பேரோட பகிர்ந்தும் இருக்கிறோம். இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த உண்மை தெரியணுங்கிறதுக்காக மீண்டும் இதை ஒரு வாட்டி இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்கள்கிட்ட நாங்கள் சொல்றோம். இந்த புகாரியுடைய உண்மையான பேரு முகமது பின் இஸ்மாயில். இவர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புகரா அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். தன்னுடைய புனை பெயராக ஊர் பெயரே வச்சுக்கிறார், புகாரி அப்படின்னு வச்சுக்கிட்டு ஹதீஸ்களை கலெக்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஹதீஸ்களை கலெக்ட் செஞ்சதாக சொல்லப்படுகின்ற புகாரி இமாம் என்ன சொல்றாரு, தான் 7 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணதாகவும், அதுல 7,275 ஹதீஸ்கள் தவிர மற்றவைகளை நீக்கி விட்டதாகவும், ஏற்புடையது அல்ல அப்படின்னு நீக்கி விட்டதாகவும், இந்த 7,275ல திரும்ப திரும்ப வர்ற ஹதீஸ்கள் நீங்களாக 4,110, 99% மேல அவரே நிராகரிச்சிடறார். இந்த 4,110 4 பிரிக்கப்படுது. இந்த 4,110 ஹதீஸும் 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்னு சஹி, 100% கரெக்ட்னு அர்த்தம் சஹினா. ரெண்டாவது ஹசன், ஒரு 95, 97 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு, அதுவும் கிட்டத்தட்ட சஹிதான். மூணாவது லைஃப், பலகீனமான ஹதீஸ். நாலாவது மௌலுவான ஹதீஸ், அதாவது இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் அர்த்தம். இவ்வளத்தையும் ரிஜெக்ட் பண்ண அவரால் அந்த இட்டுக்கட்டப்பட்ட மௌலுவான லைஃபான ஹதீஸ்களை ஏன் நீக்க முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்படி தான் சேகரிச்சதாக புகாரி இமாம் சொல்றாருங்க. அதுக்கு பின்னால முஸ்லீம்னு ஒருத்தர் இருக்கிறார், சஹி முஸ்லீம். அவரு 3 லட்சம் ஹதீஸை தான் கலெக்ட் செய்ததாகவும், அதுல 99% தூக்கி போட்டுட்டு 4,000 ஹதீஸ், அப்ராக்சிமேட்டா 4,000 ஹதீஸை அவர் சேகரிச்சதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அகமது பின் ஹம்பல், அவர் ஒரு 7 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணி 40,000 ஹதீஸை தன்னுடைய புத்தகத்தை பதிஞ்சு வச்சுட்டார். 94% ஹதீஸ்களை அவரே தூக்கி வீசிடுறார். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் 70 லட்சத்துக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி அகமது பின் ஹம்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் 70 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லி இவர் சொல்றார் தன் வாயால. அப்புறம் மாலிக் பின் அனஸ், இவர் மொத்தம் மாலிக்னு ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அவரிடத்துல நேரடியா படிச்ச சீடர் தான் ஷாஃபி இமாம். முகமது பின் இத்ரிஸ், இவர் அல் உம்மு, முஸ்னத் ஷாஃபி இப்படின்னு புத்தகம் எழுதுறாங்க. இதுல இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, அனஃபி மதுஹப்னு ஒன்று இருக்குது, அபு ஹனீஃபா. அவருடைய உண்மையான பேர் நூமான் இப்னு தாபித். அந்த அபு ஹனீஃபா புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, முஹம்மது நபி சொன்னதாக, என்னுடைய உம்மத்துல முகமது இப்னு இத்ரீஸ் அப்படிங்கிறவரு ஷாஃபிங்கிற புனை பெயர்ல வருவாரு. அவரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கெடுக்கிறதுல சைத்தானை விட மோசமானவராக இருப்பார். இது எதுக்காக நாங்க சொல்றோம்டா, ஒருத்தர் எதிரிகளாக பாவித்து அதன் அடிப்படையில் இவங்க விஷயம் எழுதியிருக்காங்க, கருத்துக்களை எழுதியிருக்காங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யூகிச்சுக்கிறீங்க. அப்புறம் இந்த புகாரி இமாம் 7 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணி, மற்ற எல்லாம் விட்டுருங்க, மற்ற எல்லாம் லட்சக்கணக்கில் கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பின்னால நம்ம ஓட முடியாது. வெறும் புகாரி இமாமை எடுத்துக்கிறங்க. 7 லட்சம் ஹதீஸ் அவர் கலெக்ட் பண்ணதா சொல்றார். நம்ம
ஹதீஸ் புத்தகங்கள் எடுத்து பார்த்தா 2 வரியிலையும் ஹதீஸ் இருக்கு, 2 பக்கத்துக்கும் ஹதீஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஹதீஸை கலெக்ட் பண்றதுக்கு மினிமம் 1 hour வச்சுக்கிறோம். ஒரு கணக்கு 1 hour மினிமம் தேவைப்படுமா இல்லையா? புகாரி இமாமு ரஷ்யாவில் பிறக்கிறாரு. ரஷ்யாங்கிறது மக்காவிலிருந்து ரொம்ப தூரமான ஒரு நகரம். இன்னைக்கு மாதிரி ஏரோப்ளேனு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஏரோப்ளேன்லாம் வந்து இறங்கலாம் முடியாது. அப்பெல்லாம் கால்நடையில் வரணும், நடந்து வரணும். இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில புகாரி இமாமு தான் 7 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்ணேன்னு சொல்றாரு. அவரு ஒரு ஹதீஸை கலெக்ட் பண்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கிறேங்க. இரவும் பகலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஹதீஸை கலெக்ட் பண்றதே தன்னுடைய தொழிலாகவே அவர் செஞ்சிருந்தாலும் இரவும் பகலும் அவர் கலெக்ட் பண்ணியிருந்தா இந்த 7 லட்சம் ஹதீஸை கலெக்ட் பண்றதுக்கு அவருக்கு குறைஞ்சது 80 வருஷம் ஆகும். ஏன்னா ஹதீஸை கலெக்ட் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லையே. முதல்ல அதை ஒருத்தர் கேட்டு வாங்கணும், அப்புறம் அதை எழுதிக்கிறணும், பின்னால போய் அதை ஆராய்ச்சி பண்ணணும், ரெண்டாவது அறிவிச்சவரை பத்தி வேற ஆராய்ச்சி பண்ணணும், அப்புறம் இது சரி இது தப்புன்னு சொல்லி சரியானதை அடுத்த ஒரு புத்தகத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும், சரியில்லாத தூக்கி போடணும். எவ்வளவு வேலை இருக்கு அதுல. 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அவர் ஃபாஸ்டாகவே முடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டா கூட 80 வருஷம் அவருக்கு தேவைப்படுங்க. ஆனா இந்த புகாரி இமாம் எப்ப தெரியுமா பிறக்கிறாரு? ஹிஜ்ரி 197 பிறக்கிறார். ஹிஜ்ரி 197 பிறந்து ஹிஜ்ரி 256 இறந்து போயிடுறாருங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை 59 ஆண்டுகள் தான் இந்த பூமியில. இந்த பூமியில 59 வருஷம் மட்டுமே வாழ்ந்த புகாரி 80 ஆண்டு மினிமம் 1 hour போட்டாலும் 80 ஆண்டு காலம் தேவைப்படக்கூடிய இந்த ஹதீஸ்களை கலெக்ட் பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது சாத்தியமா? நம்ப முடியுமா? ஒன்னு. ஏன்னா வாழ்க்கைன்றா சாதாரண பிறக்கும் போதே ஹதீஸ் எழுத போறதில்லை. பிறக்கணும், ஸ்கூல்ல போய் சேரணும், அறிவை வளர்க்கணும், உண்ணணும், உறங்கணும், மலஜலம் கழிக்கணும், மனைவி தாம்பத்திய வாழ்க்கை, மக்களை பராமரி, எவ்வளோ வேலை இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணாம கருத்தில் கொள்ளாம இரவும் பகலும் அவர் உழைச்சா கூட 59 ஆண்டு காலம் வாழ்ந்த புகாரி இமாமு 1 மணி நேரம் ஒரு ஹதீஸுக்கு தேவைப்பட்டா 80 ஆண்டு காலம் தேவைப்படக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை அவரால் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சிந்திச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. 1. 2வது பாயிண்ட், முகமது நபி 23 ஆண்டு காலம் தான் நபியா இருந்தாங்க. அவர் பிறந்ததுலேருந்து நபி கிடையாது. 63 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாங்க. 40 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் நபியா இருந்தாங்க. இந்த 23 ஆண்டு காலத்துல இத்தனை லட்சம் ஹதீஸ அவங்களால சொல்லி இருக்க முடியுமா? இவரால கலெக்ட் பண்ணவே முடியாது. அப்படிங்கும் போது முகமது நபியால இத்தனை லட்சம் ஹதீஸை எப்படி சொல்லி இருக்க முடியும்? இதையும் நீங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இது தவிர மத்தவங்களாம் கலெக்ட் பண்றாங்க. அதாவது புகாரி இமாம் நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நூற்றுக்கணக்கான பேரை அவங்க நல்லவங்க இல்லைன்னு முஸ்லீம் சொல்றார். இந்த புத்தகத்தை எழுதினவர் இந்த முஸ்லீம் இருக்கார் இல்லையா, இவர் நல்லவர்னு சொன்ன பல நூற்றுக்கணக்கான பேரை நல்லவங்க இல்ல, இவங்க ஹதீஸை ஏத்துக்க முடியாதுன்னு புகாரி சொல்றாரு. அப்ப இவங்களுக்குள்ளே இத்தனை குளறுபடிகள் இருக்கு. அதுக்கு பின்னால எவ்வளவோ மத்த ஹதீஸ்கள் எல்லாமே இருக்குதுங்க. இது எந்த வகையில சாத்தியம்? இத அன்பார்ந்த சகோதரர்கள், அன்பார்ந்த சகோதரிகள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து நாம விஷயத்துக்குள்ள வருவோம். இதுக்கும் மேல 70 லட்சம் ஹதீஸ், 70 லட்சத்துக்கு மேல சஹியான ஹதீஸ் இருக்குன்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றார். அந்த ஆராய்ச்சிக்குள்ள போனா நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிரும். இத்தனை லட்சம் ஹதீஸ முகமது நபி எப்படி சொல்லியிருப்பாங்க? ஒரு 1.5 நிமிஷம் 1.5 செகண்டுக்கு இப்படி சொல்லிட்டே இருக்கணும். அவர் வேற எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கை. ஹதீஸை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் முகமது நபியோட வேலையா இருந்திருக்கும். மனைவிகளை பராமரிக்கிறது, எத்தனையோ போர்கள் செஞ்சிருக்காங்கன்னு குர்ஆன் சொல்லுது. எத்தனையோ போர்கள் செஞ்சிருக்காங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அது எல்லாம் போக இத்தனை ஹதீஸையும் அவர் கொடுத்தனா எங்க எப்படி கொடுக்க முடியும்? எல்லாம் தயவு செய்து சிந்திச்சு நீங்க உணரணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அடுத்து மறைவான விஷயம் பத்தி முகமது நபிக்கு தெரியாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதை முகமது நபி தன்னுடைய வாயால சொல்றாங்க. மறைவான விஷயம் தெரியும் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. அதுக்கான சில சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். சமியல்லாஹு லிமன் ஹமீதா, தொழுகையின் போது சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிங்கிற ஒரு நிலை, நிற்கும் நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லணும், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஷரத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு தொழுகை முறையில். ஹதீஸ்காரங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி முகமது நபி தொழ வைக்கும் போது சமியல்லாஹு லிமன் ஹமீதான் சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்யறாராம், ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ அப்படின்னு சொல்லிடுறார். தொழுது முடிச்ச உடனே முகமது நபி கேட்டாங்களாம், இந்த மாதிரி சொன்னது யாருங்க?
ஒரு சஹாபி இருந்துச்சு, நான் தான் சொன்னேன். அப்படியா? உங்களுடைய நன்மைகளை கொண்டு செல்வதற்கு ரஹமத்துடைய மலக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போட்டியே நடக்குதுங்க. இது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மலக்கு தொழுதுட்டு இருக்கும் போது இவர் சொன்ன வார்த்தைக்கு இவருடைய நன்மைகளை கொண்டு போக மலக்களுக்கு இடையில் நடந்த போட்டி, அந்த மறைவான விஷயம் முகமது நபிக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இது ஒண்ணு. அடுத்து ஹபருடைய வேதனை. ஹதீஸை பொறுத்த மட்டும் ஹபருடைய வேதனை குறித்து மிகப்பெரிய ஒரு புக்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. மிக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. ஆனா ஹபருடைய வேதனை குறித்து குர்ஆன்ல ஒரு வார்த்தை கூட இல்லை. இதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. ஹபருடைய வேதனைங்கிறது இல்லவே இல்லை. இல்லாத ஒண்ணுதான் ஹபருடைய வேதனை. இந்த புத்தகத்துலன்னா எதையுமே விட்டுருன்னு நல்லா சொல்றாங்க. 6:38 ஹபருடைய வேதனைன்னு ஒன்று இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் சொல்லல, ஆகையினால கபர்ல வேதனை இல்லை. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கபருடைய வேதனையை முகமது நபி நடந்து போகும்போது திடீர்னு ஒரு கபரஸ்தான் பக்கத்தில் நின்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் நீங்க நின்னுட்டீங்க? இந்த கபரு கீழே ஒருத்தர் வேதனை செய்யப்படுறாரு, இந்த கபரு கீழே ஒருத்தர் துன்புறுத்தப்படுகின்றார், தண்டிக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர பேரிச்ச மட்டையை தூக்கிட்டு அந்த கபருக்கு மேல வச்சிடறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்களா, ஏன் இதை நீங்க வைக்கிறீங்க? இந்த ஈர பேரித்த மட்டையின் ஈரம் காயும் வரை அவருக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னதாக ஹதீஸ் இருக்குங்க. கீழே ஒருத்தர் அடி வாங்குறதோ, கீழே ஒருத்தர் தண்டிக்கப்படுறதோ, துன்புறுத்தப்படுறதோ மறைவான விஷயம். பூமிக்கு கீழே ஒருத்தர் கஷ்டப்படுறாரோ அது மறைவான விஷயம். இது முகமது நபிக்கு எப்படி தெரியும்? இதை நீங்க சொல்லணும். அதே மாதிரி ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, ஒரு ஒரு பெண்ணின் பிணத்தை, அந்த பெண்ணை உடல் உறவு கொண்டுறார். அவரை முகமது நபி விரட்டி விட்டுறாங்க. அவர் அங்க சுத்தி இங்க சுத்தி ஊரெல்லாம் சுத்தி கித்தி அப்படியே அழுது பிறண்டு கடைசியில முகமது நபிட்டே வந்துடுறாராம். முகமது நபி சமூகத்திலே உயிரை விட்டுறார். அப்ப முகமது நபி சொன்னாங்களாம், பூமியிலே ஒரு சொர்க்கவாசி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த பாத்துக்கிறங்க, இவர் தான் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொர்க்கவாசிங்கிறது முகமது நபிக்கு எப்படி தெரியும்? அது மறைவான விஷயம். அவர் சொர்க்கத்துக்கு தான் போவார்னு, அவர் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாராங்கிறது கடவுளை தவிர யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அதை அறிய முடியாது. மறைவான விஷயம், இல்முல் கைஃப். அது முகமது நபிக்கு தெரிஞ்சது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஹதீஸ்கள் ஏற்படுத்துதுங்க. இப்படி இன்னொரு காட்டரபி அவர் என்ன செய்யறார், 100 கொலை பண்ணிடுறார். 100 கொலை பண்ணவர் மனம் திருந்தி அப்படியே போறாராம். மனம் திருந்தி அப்படியே ஒரு காட்டு வழியா அங்க வெளியே போகும்போது பாவ மன்னிப்பு தேடி தௌபாவினுடைய பாதையில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல மௌத்தா போயிடுறாரு. அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப இந்த பக்கம் நரகத்திற்கான மலக்கள் இழுக்கிறாங்களா, அந்த பக்கம் சொர்க்கத்துக்கான மலக்கள் இழுக்கிறாங்க. கடைசியில சொர்க்கத்திற்கான மலக்கள் தான் அவர் இழுத்துட்டு போயிட்டாங்க, அவரும் சொர்க்கவாசியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி முகமது நபி சொன்னதாக ஹதீஸ் இருக்கு. இப்படி எல்லாமேங்க மேக்சிமம் பார்த்தா உளறல், முட்டாள்தனமான வாதங்கள். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்குது. அம்மார் பின் யாசிர்னு ஒரு சஹாபி. இப்படியே நான் உங்களுக்கு ஹதீஸ்கள் சொல்லணும்னு போனா நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏற்கனவே சொன்னது மாதிரி இது 5% தான். இன்னும் 95% இருக்குது. அல்லாஹ் நாட்னா புத்தகமா இதை போட்டு வெளியிடுறது கூட நாங்க தயார் தான். அம்மார் பின் யாசிர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, முகமது நபி ஒரு பள்ளிவாசலை கட்டும் போது திடீர்னு அதனுடைய செவர் இடிஞ்சு அம்மார் பின் யாசிர் மேல விழுந்து அவர் உள்ள மாட்டிக்கிறார். அப்ப சுத்தி இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்களாம், அம்மார் பின் யாசிர் மரணம் அடைஞ்சிட்டாரு, அம்மார் பின் யாசிர் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லும் போது முகமது நபி அந்த சுவற்றின் கற்களை எல்லாம் விலக்கிட்டு அம்மார் பின் யாசிர் அப்படி தூக்குறாங்களாம். தூக்குனா முகமெல்லாம் மண்ணா இருக்கு. அந்த மண்ணை தொடச்சுக்கிட்டு முகமது நபி சொல்றாங்களாம், அந்தோ அம்மார் பின் யாசிர் அக்கிரமக்காரர்களால் கொல்லப்படுவார், அந்தோ அம்மார் பின் யாசிர் அக்கிரமக்காரர்களால் கொல்லப்படுவார்னு சொல்லி முகமது நபி சொன்னதாக சஹீஹ் ஹதீஸ் இருக்குங்க. அவர் அக்கிரமக்காரர்களால் கொல்லப்படுவாருங்கிறது மறைவான விஷயம். அது முகமது நபிக்கு எப்படி தெரியும்? இப்படி ஏகப்பட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படிங்கிற சஹாபியை பார்த்து முகமது நபி சொல்றாங்களாம், எல்லாரும் என்கிட்ட சீக்கிரமா வந்துடுறாங்க, சொர்க்கத்துக்கு என்கிட்ட வேக வேகமா சேர்ந்துடுறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நீங்க வர்றதுக்கு தான் காலதாமதம் ஆகுது. என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அவர் பதறிட்டு கேட்கும்போது, அல்லாஹ் உங்களுக்கு ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்காக கேள்வி கணக்கு கொடுத்துட்டு வரது காலதாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே அவர் ஓடி ஓடி போய் தன்னுடைய செல்வத்தெல்லாம் தர்மம் பண்ணாருன்னு சொல்லி இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இதுவும் மறைவான விஷயம் முகமது நபிக்கு தெரியுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம். அப்புறம் ஆயத்துல் குர்சி, இந்த ஆயத்துல் குர்சியை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் விசித்திரமானதுங்க. எப்படின்னா, இதுவும் அபூ ஹுரைரா சொல்றதும். அபூ ஹுரைராவை பொறுத்த மட்டில அல்லாஹ்வுடைய எதிரி அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரி, இறை நிந்தனை விஷயங்களையும் தூதரை நிந்திக்கும் முகமான விஷயங்களையும் ஹதீஸ் புத்தகத்திலே பதியப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா அறிவித்ததாக. அந்த ஆயத்துல் குர்சி அப்படின்டா பைத்துல் மால்னு ஒன்று இருக்கும். முஸ்லீம்ஸ் கிட்ட, இஸ்லாமியர்கள் மத்தியில் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பைத்துல் மாலை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, காவலாளியாக
அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அபூ ஹுரைராவை நியமிக்கிறாங்களாம். அப்படி நியமிக்கும் போது அன்னைக்கு நைட்டு ஒருத்தன் திருட வந்துடுறான். திருட வந்த உடனே அபூ ஹுரைரா என்ன பண்றாரு, அவனை பிடிச்சி கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டோன்னா ரொம்ப கெஞ்சிறான், ரொம்ப கதறான். தயவு செய்து என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் வரவே மாட்டேன், நான் இதோட போயிடுறேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்ன உடனே இவர் இறக்கப்பட்டு அவுத்து விட்டுட்டாராம். திரும்பி போன உடனே மறுநாள் இவர் நபியினுடைய சமூகத்துக்கு வரும்போது முகமது நபி இவரை பார்த்து சிரிக்கிறாராம். என்ன அல்லாஹ்வுடைய தூதரே சிரிக்கிறீங்க, நேற்று இரவு என்ன நடந்தது? இந்த மாதிரி நடந்துச்சு, ஒருத்தன் வந்தான் கட்டி போட்டான், ரொம்ப கெஞ்சினா கொண்டா, நான் அவனை விட்டுட்டேன். அப்படியா? அவன் ஒரு பொய்யன், நிச்சயமா மறுபடியும் திரும்ப வருவான், இன்னைக்கு அவன் திரும்ப வருவான், அவனை கட்டி போடுங்க, விடாதீங்க, நம்முடைய சமூகம் அவனை பார்க்கட்டும், அதனால கட்டி போடுங்க, விடாதீங்க. அதே மாதிரி இவர் காத்திருக்கிறாரு, மறுபடியும் செய்தான் வந்துடுறான், கட்டி போட்டுறாரு. இன்னைக்கு ரொம்ப அதிகமா கெஞ்சிறான், தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் இனிமேல்ட்டு வரவே மாட்டேன், அப்படி ஆகும் இப்படி ஆகும் கொஞ்சின உடனே அப்போ இவர் விட மாட்டேன்னு அடம் பண்றான். உடனே அவன் என்ன சொன்னானா, நான் இதுக்கு பதிலாக என்ன நீங்க விட்டுருங்க, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன செய்தி அது? எவர் ஒருவர் இரவு படுக்கைக்கு போகும் முன் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்குகின்றாரோ அவர் அன்றைய இரவு முழுவதும் சைத்தானிடமிருந்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சைத்தான் சொன்னதாகவும் இதை கேட்டு இவர் அவுத்து விட்டுறார். மறுபடியும் வராரு, முகமது நபி சிரிச்சுக்கிட்டே என்னப்பா நடந்துச்சு நேத்து? ஆக நேற்று நடந்த சமாச்சாரம் எல்லாம் முகமது நபிக்கு தெரியும் மாதிரியான ஒரு தோற்றம். அப்படி இருக்கும்போது என்னப்பா நடந்துச்சு? இந்த மாதிரி நடந்துச்சுங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, ரொம்ப கெஞ்சினா விட மாட்டேன்னு கடைசியில் இந்த செய்தியை சொன்னான். அதுக்கு முகமது நபி என்ன பதில் சொன்னாங்களாம், வந்துட்டு போனானே அவன் உண்மையிலே மிகப்பெரிய பொய்யன், ஆனா இந்த விஷயத்துல உண்மை சொல்லிட்டான், இந்த விஷயத்துல உண்மை. இது மாதிரி ரொம்ப ஃபேன்சியா, அதாவது அலங்காரமான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லது உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சாதனம், ஒரு முகாந்திரம் தான் இந்த ஹதீஸ்கள். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்றாங்க, இது ஹதீஸ்கள் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது உண்டான காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க குர்ஆன்ல. அதே மாதிரி ஹதீஸ்கள் பதியப்பட்ட வரலாறு குறித்து உலமாக்கள் சொல்லும் போது, மார்க்க அறிஞர்கள் சொல்லும் போது, இது சாதாரணமா பதியப்பட்டதல்ல இந்த ஹதீஸ். அஸ்மாஉர் ரிஜால் ஒரு புக் இருக்கு, அந்த புத்தகத்துல 5 லட்சம் பேருடைய வாழ்க்கை சரித்திரம் பதியப்பட்டிருக்கு. 5 லட்சம் பேருடைய வாழ்க்கை சரித்திரம் பதியப்பட்ட நிலையிலேயாக்கும் இந்த ஹதீஸ்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல யாருடைய பேர் இல்லையோ அவருடைய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்த ஆயத்துல் குர்சி குறித்த ஹதீஸ் சஹீஹானது, பரவலா எல்லா மக்களும் அறிந்த ஒரு ஹதீஸ். இது அறிவிக்கக்கூடியவனாக சைத்தான் இருக்கிறானே, இந்த சைத்தானுடைய பேரு அஸ்மாஉர் ரிஜால்ல இருக்கா? இந்த சைத்தானுடைய பேரு அஸ்மாஉர் ரிஜால்ல இருக்காங்கிறத நீங்க முதல்ல பார்த்து சொல்லணும். இப்படி தாங்கள் சொல்லக்கூடிய கூற்றுக்களுக்கு தாங்களே மாற்றமாக நடக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கு ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களுடைய நிலை. இதை நீங்க உணரணும், தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்களை பின்பற்றியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைவு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மரண தருவாயின் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் சென்று சேரக்கூடிய இடம் நரகம் அப்படிங்கிறது. ஏன்னா குர்ஆன் சொல்லு, நன்னெறியாளர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே தாங்கள் சென்று சேரக்கூடிய இடம் சோனம் என்பதை அறிந்து கொள்வார்கள். குற்றவாளிகள் தங்களுடைய மரண தருவாயிலே சென்று சேரக்கூடிய இடம் நரகம் என்பதை அறிந்து கொள்வார்கள். 2 விதமாக உயிர்கள் கைப்பற்றப்படுவதாக அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. மலக்கல் மௌத் வந்து அழகிய முறையில் அழைப்பு கொடுப்பார் நன்னெறியாளர்களுக்கு. குற்றவாளிகளுக்கு மலக்கல் மௌத் வந்து முகங்களிலும் ரியர் எண்டு முதுகுப்புறத்தின் முடிவிலும் அடித்து உயிர்களை பறிப்பார்கள். ஆக ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்கள் நிச்சயமாக நரகத்திற்கு தான் போவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக குர்ஆன்ல சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் ஏன் வந்தன அப்படிங்கறத குறித்து அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. எதுக்காக நான் ஹதீஸ் அனுமதிச்சேன்? ஒரு கேள்வி வரும் இல்லையா? சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் தன்னுடைய குர்ஆன் அற்புதமான குர்ஆனாக, இது போன்ற ஒரு புத்தகத்தை வேறு யாராலும் ஏற்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாதுகாக்கப்பட்ட நிலையில உருவாக்கப்பட்ட தன்னுடைய புத்தகத்திற்கு மாற்றாக ஹதீஸ் புத்தகங்கள் வருவதற்கு ஏன் அனுமதி கொடுத்தாங்க? இது குறித்து தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. குர்ஆனின் அத்தியாயம் 6 வசனம் 112 113. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் ஒவ்வொரு நபியின் எதிரிகளையும், நாம் ஒவ்வொரு வேதம் வழங்கப்பட்டவர்னா நபியின் அர்த்தம், ஒவ்வொரு வேதம் வழங்கப்பட்டவரின் எதிரிகளையும் அல்லது ஒவ்வொரு நபியின் எதிரிகளையும் மனிதர்களில் மற்றும் ஜின்களில் உள்ள சைத்தான்களை. நபியினுடைய எதிரிகள் யாரு? மனிதர்களில் இருக்கக்கூடிய ஜின்கள்ல இருக்கக்கூடிய சைத்தான்கள். ஏன்னா மனிதர்கள்ல சைத்தான்கள் இருக்காங்கன்னு குர்ஆன் சொல்லுது. தங்கள் தலைவர்களாகிய
ஷைத்தான்களோடு அவர்கள் தனித்திருக்கும் போது நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்பவர்களாகவே இருந்தோம் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுது. அதன் அடிப்படையில் மனிதர்கள்ல ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கள் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு, இவங்களை ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஒருவருக்கு ஒருவர் அலங்காரமான வார்த்தைகளால் ஊக்கமளித்துக் கொள்ள அனுமதித்தோம். அல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் அலங்காரமான வார்த்தைகளால் ஊக்கமளித்துக் கொள்ள அனுமதித்தோம். உங்களுடைய இரட்சகர் நாடி இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நாடி இருந்தா ஹதீஸே வந்திருக்காது. ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுக்கு பின்னால ஒரு சோதனை இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சோதனை இருக்கு. உங்கள் இரட்சகர் நாடி இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களையும் அவர்கள் இட்டு கட்டியவற்றையும் புறக்கணித்து விடுவீராக. அல்லாஹ்வுடைய கட்டளை இது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கண்டிப்பா இந்த வசனத்தை நீங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வார்த்தை. நாளைக்கு எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கேள்வி கணக்குக்காக நாம போய் நிப்போமோ அந்த அல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்களை நீங்க புறக்கணிச்சிருங்க. இந்த ஹதீஸ்களை மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த மக்களை நீங்க புறக்கணிச்சிருங்க. நாம் ஒவ்வொரு வேதம் வழங்கப்பட்டவன் எதிரிகளையும் மனிதர்களில் மற்றும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களை ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஒருவருக்கு ஒருவர் அலங்காரமான வார்த்தைகளால் ஊக்கமளித்துக் கொள்ள அனுமதித்தோம். உங்களுடைய இரட்சகர் நாடி இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களையும் அவர்கள் இட்டு கட்டியவற்றையும் புறக்கணித்து விடுவீராக. அவங்கள மட்டுமில்லை, அவங்க இட்டு கட்டிய அந்த கட்டுக்கதைகள், இந்த ஹதீஸ்கள் எல்லாவற்றையும் புறக்கணித்து விடுவீராக. 113வது வசனம், இது மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களின் மனங்கள் இத்தகைய இட்டுக்கட்டல்களில் கவனம் செலுத்தி மேலும் அவைகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் இவ்விதமாக அவர்களுடைய உண்மையான திட நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும். யார் ஹதீஸ்கள் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்குரிய அடையாளமா அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள். நாம மௌத்தாப்பவும் அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவாங்க, மறு உலகம் ஒன்னு இருக்குது, கேள்வி கணக்குன்னு ஒன்னு இருக்குது, அதன் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மட்டுமே ஹதீஸ் புத்தகங்கள் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, இது மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மனங்கள் இத்தகைய இட்டுக்கட்டல்களில் கவனம் செலுத்தி மேலும் அவைகளை ஏற்றுக்கொண்டு இன்னும் இவ்விதமாக அவர்களுடைய உண்மையான திட நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காகவே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்கள் ஏன் அனுமதிக்கப்பட்டது என்பதற்குண்டான காரணத்தை தெள்ள தெளிவா இந்த 2 வசனத்தை சொல்றாங்க. 6வது அத்தியாயத்தின் 112, 113 வசனம். ஆகையினால சகோதர சகோதரிகளே, மறுபடியும் உங்கள்ட்ட நாங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். தயவு செய்து ஹதீஸ்களை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான ஆதாரம் குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை தவிர வேறு எதையுமே நீங்க பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், கடல்ல மூழ்கி செத்து போனாலோ, வீடு இடிஞ்சு விழுந்து இறந்து போனாலோ, விபத்துல இறந்து போனாலோ சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல மூழ்கி தான் ஃபிரௌன் செத்து போனான். ஃபிரௌன் எப்படி இறந்து போறான்? கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அவனை நாம் கொன்றோம், அவனை மரணிக்க செய்தோம்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஃபிரௌன் சொர்க்கத்துக்கு போயிடுவானா? லூதுடைய சமூகத்தை குறித்து சொல்லும் போது லூதுடைய சமூகம் ஹோமோசெக்சுவாலிட்டி செய்யக்கூடியதாக இருந்தது. மேலும் கீழுமா நான் பெரட்டிட்டேன் அந்த ஊரை. அப்போ அவர்கள் தங்கள் வீடுகளில் இறந்தவர்களாக விட்டுவிடப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவர்கள் சூனவாசிகளா? எந்த வகையிலும் குர்ஆனுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களை சொல்லக்கூடியதாகவே ஹதீஸ்கள் இருக்கு. குர்ஆனோட ஒப்பிட்டு பாருங்க, ஹதீஸ்களை ஒரு ஹதீஸை கூட நீங்க ஏத்துக்கிற முடியாது. அல்லது இந்த ஹதீஸ் இல்லாம நீங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ண முடியாது, இந்த ஹதீஸ் இல்லாம குர்ஆனை நீங்க விளங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 5, ஒரு 4, ஒரு 3 உங்களால் கொடுக்க முடியுமா? ஒன்னோட ஒன்று. இப்ப ஹஜ்ஜத்துல் விதாவில் கீழே ஒன்று இருக்கு, உங்களிடத்துல குர்ஆனை மட்டும் விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீர்கள். இது மாதிரி ஏதாவது 1, 2 வேணா நீங்க காட்டலாம். அதான் குர்ஆன்ல இருக்குது. அது அல்லாம இந்த ஹதீஸ்களை பின்பற்றாத நிலையிலே மார்க்கத்தை நீங்க பின்பற்ற முடியாது, இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, உண்மையான நம்பிக்கை நீங்கள் பெற முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லி எதையாவது ஒன்று நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா சொல்ல முடியாது. ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் எல்லாமே வேஸ்ட். எந்த ஹதீஸ்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை. முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வெளிப்படுத்தி இருக்கும் போது அல்லாஹ்வை தவிர வேறொன்றை சட்ட ஆதாரமாக நான் தேடுவேனா? அல்லாஹ்வை தவிர வேறொன்றை மார்க்க ஆதாரமாக நான் தேடுவேனா? குர்ஆனை தவிர வேறொன்றை சட்ட ஆதாரமாக நான் தேடுவேனா? குர்ஆனை தவிர வேறொன்றை மார்க்கத்திற்கான ஆதாரமாக நான் தேடுவேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபி மூலமா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது முஹம்மது நபிக்கு மட்டும் உள்ளதில்லை. இந்த குர்ஆன் நமக்கு, நம்ம பார்த்து அல்லாஹ் கேட்கிறாங்க,
நம்ம பார்த்து சொல்றாங்க. தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. தூதர் என்ன செஞ்சாரோ அதை நாம செய்யணும். முகமது நபி என்ன செஞ்சாங்களோ அதை நாம செய்யணும். என் மீது வகையாக அறிவிக்கப்பட்டவற்றை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றக்கூடிய ஆள் இல்ல. முகமது நபி சொல்றாங்க. அல்லாஹ்வும் தெளிவா உம்மக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை மட்டுமே நீர் பின்பற்ற வேண்டும். எல்லாத்துக்குமே குர்ஆன் வசனம் இருக்கு. எதுவும் குத்து மதிப்பா நாங்க சொல்லல. குர்ஆன் ஆதாரத்தை கொண்டு, தெளிவான ஆதாரம் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆதாரமா கொண்டு நாங்க சொல்றோம். இது குறித்த மற்ற விஷயங்களை அல்லாஹ் நாடினா நாம் அடுத்த பகுதிகளில் பார்ப்போம். எல்லா புகழும் எல்லா மகத்துவமும் நம்மை படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Bismillah.